ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நம்ம பல வாரங்களாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே அடிப்படையில் தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த 2 எபிசோடில் நீங்கள் தேவன் எவ்வளோ ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் அந்த பரிசுத்தம் அப்படிங்கிறத குறித்து வேதத்தின் அடிப்படையில் இன்னும் சில காரியங்கள், அதாவது கடந்த எபிசோடில் நான் சொல்லும் பொழுது பரிசுத்தம்னு வரும் பொழுது தேவன் நீதியும் நியாயமும் உள்ளவராக இருக்கிறார். அதாவது righteousness and justice are the foundations of throne of God. தேவனுடைய சிங்காசனத்தின் அடித்தளம் என்ன அப்படின்னா நீதியும் நியாயமும் தான். ஸோ அதனால் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னா, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால அவருடைய வேஸ், அதாவது அவருடைய வழிகள், கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னா நீதி உள்ளவராகத்தான் செயல்படுகிறார். அவருடைய செயல்பாடில் எதுவுமே நீதி இல்லாமல் இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரமாணங்கள், ஹிஸ் லாஸ் ஆர் ரைச்சியஸ்னஸ், அதாவது அவர் சொல்லக்கூடிய நியாயங்கள் எதுவாக இருந்தாலும், கர்த்தருடைய நியாயங்கள் அல்லது கர்த்தருடைய கற்பனை உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னும் ரோமர் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கும்பொழுது அவருடைய கற்பனைகள் எல்லாமே நீதியாக இருக்கிறது. ஸோ அவர் நீதியாக இருக்கிறார், அவருடைய செயல்பாடு நீதியாக இருக்கிறது, அவருடைய கற்பனைகள் நீதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல காரியங்களும் பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு அடுத்து அவருடைய அடுத்த பகுதி, அதாவது நீதியோட அடுத்த பகுதி நியாயம். பேசிக்காக அந்த நீதிக்கும் நியாயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்ன போனால், நீதி என்பால் எது சரி, அதாவது தேவனுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் எது சரி அப்படிங்கிறத நம்ம நீதின்னு வச்சுக்கிட்டோன்னா, நியாயம் என்பது நீதியை நிலைநிறுத்துவதே நியாயம். அந்த நீதி செயல்படாமல் போச்சு அப்படின்னா அதை செயல்படுத்துவதற்கு செய்யக்கூடிய முயற்சியை தான் நியாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், அதுக்கு ஒரு டெஃபினிஷன் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஜஸ்டிஸ் அப்படின்னா God always punishes what is wrong and vindicates what is right. தவறை அவர் தண்டிக்கிறவராகவும் சரியானதின் பக்கத்தில் துணையாக நிற்கிறவராகவும் இருக்கிறார். இன்னொரு டெஃபினிஷன் எப்படின்னா, ஜஸ்டிஸ் மீன்ஸ் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியை நிலைநாட்டுவதே நியாயம். சரி, இப்போ பரிசுத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் பல காரியங்களை பரிசுத்தம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ஸு, அதில் என்ன சொல்லப்போனால் அணிகலன்கள், இன்னும் பல கலாச்சாரத்துக்குரிய காரியங்களை நம்ம பரிசுத்தத்து லிஸ்ட்டில் ஒன்று சேர்த்துட்டோம். ஆனால் தேவன் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சோம் அப்படின்னா நாமளும் அது மாதிரி பரிசுத்தமாக இருக்க முடியும். அப்போ தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அவர் நீதியும் நியாயம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு வருது. நீதியை குறித்து பார்த்தோம். நியாயம் வரும் பொழுது அவர் நீதியை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். எப்படி? ஒருத்தர் தப்பு செஞ்சால் அவனை தண்டிக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்களேன், செப்பனியா 3வது அதிகாரம் 5வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். தான் நியாயமானவர் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாராமா. இப்போ நான் நியாயமானவன்கிறது வேற, நான் நியாயமானவன், இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார், விண்டிகேட் பண்ணுறார் அல்லது ப்ரூஃப் பண்ணுறார் அப்படின்னு இருக்குது. இதே இது உபாகம் 32வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் வழியில் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பேசிக்காக அவர் வழியாக இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், அவர் நியாயமானவர். சரி, இப்படி நியாயமானவராக இருந்தால் என்ன செய்வார் அப்படின்னா, he will not have any favoritism. அப்போஸ்தலர்கள் 10:34 வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு அந்த பிரசங்கத்தை பேசும் பொழுது, அதாவது கொர்நேலி வீட்டில் வந்து பேசும் பொழுது அவருக்குள்ளே ஏற்கனவே ஒரு எண்ணம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, என்னதான் இருந்தால் நாம் யூதனாச்சே, இவர் ஒரு புறஜாதி, என்ன உங்களுக்கே தெரியும், இந்த புறஜாதியை வந்து யூதர்கள் ஏறக்குறைய நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுகளோட பிரவேசிக்க மாட்டாங்க, அவங்களோட கூட நம்ம ஒரு பாஷையில் சொல்லணும் அப்படின்னா புழங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவர் வந்து சொல்லிட்டு இங்கே இவர் பிரசங்கம் பண்ணும்போது தேவ ஆவியானவர் இறங்குறத பார்க்குறோம். அப்போ அவர் சொல்கிறார், பேதுரு சொல்கிறாரு, தேவன் அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். அப்படின்னா எப்பொழுதுமே ஏன் இருக்கிறதுலே மிக பிரதானமான காரியம் ஒரு மனுஷனை நீதிமானமாக்குறது.
தேவன் செய்யக்கூடிய உலகத்தில் செய்த மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, பாவியான மனுஷனை, அவருக்கு சத்ருவா இருக்கிற மனுஷனை நீதிமானா மாற்றுறது தான் இந்த உலகத்திலே அவர் செய்த மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம், அல்லது மிகப்பெரிய ஃபேவர் அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அவர் நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் படைத்தார், நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்கனவே சிருஷ்டித்தார். எல்லா காரியம் இருந்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், பல காரியங்கள் சொல்லலாம். ஆனால் தேவன் மனிதனுக்கு செய்த பெஸ்ட் காரியம் என்ன அப்படின்னா, அந்த பாவியான மனுஷனை அவர் நீதிமானாக மாற்றினார். அப்படி நீதிமானாக மாற்றக்கூடிய அந்த பெஸ்ட் காரியத்தை அவர் யூதனுக்கு மட்டும் செய்யலை, அவர் புறஜாதிக்கும் செய்கிறாரு. இதை உணர்ந்துட்டு பேதுரு சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய காரியத்தை எங்களுக்கு தான் செஞ்சார்னு நினச்சோம், ஆனால் அதை உங்களுக்கு செஞ்சார் பற்றியா, அதுலேருந்து எனக்கு ஒன்று புரியுது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று அவர் சொல்கிறார். இதே நீங்கள் 2 நாளாகமம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் முக தாட்சணியம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எங்கே அநியாயம் வரும்? அநியாயம் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ 2 பேர் நீதிக்காக வந்து நிற்கும் பொழுது, அதில் ஒருத்தர் நமக்கு பிடித்தவங்களாக இருந்து இன்னொருத்தர் நமக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால், அப்போ நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் அநியாயம். அப்போது அநியாயங்கிறது எங்கே வருதுன்னா, நீதியை வயலேட் பண்ணும்போது வருது. எப்போ வயலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாங்கிறத பொறுத்து தான் செயல்பாடு. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சவன் ஒருத்தங்க இருந்தான்னா அந்த தப்பை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கும், நமக்கு தெரியாத ஒருத்தர் இருந்தான்னா அந்த தப்பை ட்ரீட் பண்ணுறதுக்கும் இல்லை. 2 பேருக்கு நடுவில் பிரச்சனையாக இருக்கும் பொழுது, அந்த 2 பேரும் நியாயத்துக்காக வரும் பொழுது, அதில் நமக்கு தெரிஞ்சவர் நமக்கு தெரியாதவர் அப்படின்னு முகத்தாட்சணியம் எங்கே பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அங்கே தான் நியாயம் சாகடிக்கப்பட்டு அநியாயங்கிற ஒரு விஷயமே வருது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் முகத்தாட்சணியமோ பாரபட்சமோ அவரிடத்தில் இல்லவே இல்லை. அவர் பரிசுத்தர். அப்போ இந்த பரிசுத்தம் அப்படின்னு வரும் பொழுது நீதியும் நியாயமும் உள்ளவர், அதுதான் பரிசுத்தம்னு சொல்கிறோம். நீதி உள்ளவர்னு சொல்லும் பொழுது அவர் வழிகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அவர் வாக்கு தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறார், இது அவர் நீதி உள்ளவர். அப்படின்னு நம்மளும் எப்படி இருக்கணும்? நம்மளோட வேஸ், வாழ்க்கையில் நம்மளுடைய நடைமுறைகள் சுத்தமானதாக இருக்கணும், நீதி உள்ளவைகளாக இருக்கணும், தேவனுக்கும் மனிதனுக்கும் ஏற்றவைகளாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்து நியாயம் வரும் பொழுது நீதியை நிலைநிறுத்துவது தான் நியாயம், எக்ஸிக்யூஷன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். இங்கே அதில் மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவர் முகத்தாட்சணியமே பார்க்கறதில்ல, பாரபட்சமே பார்க்கறதில்ல. இன்னும் சொல்ல போனால், சரி சார் நீங்கள் நியாயத்தை நிலைநிறுத்துறவர் அப்படின்னா தப்பு செய்கிறவன் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக தண்டிக்கணும், அப்படி தானே? தப்பு நியாயத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா தப்பு செய்கிறவனை தண்டிச்சாதான் நிலைநிறுத்துறதுன்னு அர்த்தம். இப்போது இன்றைக்கி நம்ம சட்டத்துறை இருக்குது, காவல்துறை என்ன பண்ணுது? தப்பு செய்கிறவங்களை அந்த நீதித்துறையின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்படுகிறது, அதுதான் நியாயத்தை நிலைநிறுத்துறது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்களேன், ரோமர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற அவர்கள் மேலே தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அடக்கி வைக்கிற அநியாயமாக இருக்கிறவன் மேலே தேவனுடைய கோபம் இருக்கிறது. ஏன்னா நியாயத்தை நிலைநிறுத்துகிறார். சங்கீதம் 5:4 அதில் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா, அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். அப்போ ஒருத்தன் அநியாயம் செய்கிறவனாக இருந்தால் தேவனுக்கு அவன் மேலே வெறுப்பு உண்டாகுதா? நாகும் தீர்க்கதரிசி 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். ஒருத்தர் தப்பு செஞ்சான் அப்படின்னா நியாயத்தை நிலைநிறுத்த அவர் ஹி பனிஷஸ் த wicked அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது முகத்தாட்சினே பார்க்க மாட்டார், தவறு செய்கிறவளை தண்டிக்கிறவர், நியாயத்தை நிலைநிறுத்துகிறார். அடுத்து அப்போ இன்னும் அதையும் தாண்டி என்ன பண்ணுவீங்க? இதுதான் கிளைமாக்ஸ். என்ன அப்படின்னா, அவரை நம்புனா நீதிமானா ஆக்குவேன்னு சொல்லிட்டார்ல, நம்புகிற யாராக இருந்தாலும் அவர்களை நீதிமான் ஆக்குகிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பாரா? அந்த பெரிய ஊழியக்காரர் ஜெபிச்சா கேட்பாரு? இல்லை எனக்கெல்லாம் இது நடக்குமா? பாருங்கள், நான் ஒரு குப்பை தூசி. நீங்கள் எப்படி உங்களை பற்றி நினைக்கலாம். ஆனால் தேவன் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நியாயம் உள்ள தேவன். மிகப்பெரிய அந்த ஊழியக்காரரின் ஜெபத்தை தேவன் கேட்கிறார் என்றால் அவர் நியாயமான தேவனாக இருக்கிறபடியினால் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். உங்களுடைய ஒரு சகோதரனுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார் என்றால் உங்களுடைய ஜெபத்துக்கும் நிச்சயமாக பதில் அளிப்பார். என்ன காரியம்? அல்லது இன்னும் சொல்லலாம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது? பரலோகம்.
மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது? நித்திய ஜீவன். மிகப்பெரிய இந்த மொத்த உலகமும் சேர்ந்து தர முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பையே யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, இந்த கோத்திரத்துக்கு கொடுப்பேன் அந்த கோத்திரத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லலை. விசுவாசிக்கிற எவனையும் நீதிமானாய் ஆக்குகிற தேவன், பாரபட்சம் பார்க்காத தேவன். இன்னும் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல போனோம் அப்படின்னா, இன்றைக்கி அவருக்கு ரட்சிக்கப்பட்டேன், இப்படி உண்மையாக வாழ்ந்தேன், எனக்கு என்ன கிடைக்கும்? பிரதர், அவர் நியாயமுள்ள தேவன் பிரதர். நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு ரிட்டர்ன்ஸ் தராமல் விட மாட்டார் பிரதர். அவர் என்ன முகத்தாட்சினை பார்க்குற மனுஷனா, இல்லை இந்த உலக மனுஷர்கள் மாதிரியா கூலி கொடுக்காத தேவனா? இல்லை இல்லை இல்லை. ஹீ கீப்ஸ் குட் ரெக்கார்ட்ஸ். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அப்போ எப்படி சொல்லலாம்? உங்கள் பிரயாசத்தை ஞாபகம் வச்சிருக்க தேவன். ஏன்? அவர் நீதியுள்ள தேவன். அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறதுனால உங்கள் பிரயாசத்தை ஞாபகம் வச்சிருக்கிறார். தேவன் பரிசுத்தர், நீதியுள்ளவர், நியாயமுள்ளவர். நியாயமாக யாராயிருந்தாலும் அவர்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். யார் ஜபித்தாலும் அவர்கள் ஜபத்திற்கு முகத்தாட்சணம் இல்லாமல் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். யார் விசுவாசித்தாலும் அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்காக எந்த பிரயாசத்தை யார் செய்தாலும் அதற்கு ரிவார்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் அது நீதி நியாயம் என்று வரையறுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் நியாயமுள்ள தேவன், அக்கிரமக்காரரை தண்டிக்கிற தேவன், அதே நேரம் நீதி உள்ளவர்களை சரியாக இருக்கிறவர்களின் பக்கம் நிற்கிற தேவன். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் வழிகளிலும் எங்களுடைய செயல்களிலும் எங்களுடைய வார்த்தையிலும் அதை நிறைவேற்றுவதிலும் அதே நேரம் பாரபட்சம் பார்க்காத உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே தகப்பனை விசுவாசித்து நீதிமான்கள் ஆகிறவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.